ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, புனிதா சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கூட மணிகண்டன் நம்ப மாட்டேங்கிறாரு. நீ ட்ராமா போடுற அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் அங்கேருந்து வராரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் எழுதிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாமே ட்ராமா இதான், நான் தான் சொல்கிறேன் இல்லைங்கிற, எனக்கு எதுவுமே தெரியாது, யாரும் என்ன பண்ணாங்களே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க நம்ப தெரியல, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப மணிகண்டை புனிதாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. புனிதா என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த புனிதாவுக்கு புத்தி இருக்கா தெரியல. திரும்ப திரும்ப இல்லாதவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எதுக்காக கொடுக்கணும், அவங்களுடைய இவ்வளோ நாளாக ஆஃபீஸில் உழைச்சிருக்காங்க. அப்போ உழைச்ச காசு கண்டிப்பாக நமக்கு வேணும். எதுக்காக அவங்க சொத்தே வேண்டாம்னு சொல்லணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கு 3 பங்கு போடணும் தானே. அவங்க யாரும் வேண்டான்னு சொல்கிறது, நமக்கு நியாயமாக கிடைக்கிற சொத்தை நம்ம என்றைக்குமே வாங்கணும். ஆனால் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் மணிகண்டன் தான் ஏசிக்கிட்டு இருக்கேன். அதனால் புனிதா என்ன சொன்னாலும் அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரியல. ஏறக்குறைய இது முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது சீக்கிரமாகவே இந்த சீரியல் முடிய போகுது. இதுக்கு அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா பூங்கொடி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வீண் பழி போட்டு வேணுன்னே ஜெயிலில் தள்ளினாரு. இப்போ தன் நாத்தனார் அவள் அண்ணன் காதலிக்கிறான்னு சொல்லி அண்ணனையும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சுருதியும் சேர்த்து வைக்கணும், நாத்தனாரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு முடியாத அப்பா எழுதி வாங்கிட்டாரு. இனிமேல் அவள் விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லி பேப்பரில் எழுதி வாங்கிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் விரக்தியில் சரவணன் தன்னோட அடியை வாங்கிட்டார் கேட்குறாங்க. ஆனால் சரவணன் உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி அதுக்கு தான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்சாப்புல பேசுகிறாரு. இனிமேல் இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன், ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வராங்க. இந்த பாரு பூங்கொடி, இந்த ஊரை விட்டு நீ போகக்கூடாது, நீ எதுக்காக போகணும், இல்லைம்மா நான் போகிறேம்மா, நான் எங்கேயோ கண்காணா இடத்துக்கு எங்கேயோ போய் போகிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு போகிறாங்க. உடனே அந்த நேரமாக நீ போகக்கூடாதுன்னு சரவணன் ஓடி வராது. சரவணன் தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ மனைவி அப்படிங்கிறவ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா மனைவிக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும். தன்னுடைய அம்மா தான் பெருசு, சித்தி தான் பெருசு அப்படின்னா அப்போ அவர் கல்யாணமே பண்ணிடக்கூடாது. எனக்கு என் சித்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு பூங்கொடி பாடாப்படுத்துகிறாரு. இதனால் பூங்கொடி பாவம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ நல்ல ஒரு மாதிரி நீ போகாது அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கள் எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நல்ல ஒரு நிறைய லட்சக்கணக்கில் வியூஸ் வந்த சேனல் தான் இது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ கூட நம்ம 10 வீடியோ டெலிட் பண்ணாலே பாதிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 12,000 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். வியூஸ் ப்ராப்ளம் வந்ததுனால. அதனால தான் எனக்கு வியூஸே இப்போ போயிடுச்சு. அதனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவுஸ் போயிடுச்சு. 2,500 தான் இருக்குது. இனிமேல் வரணும் அப்படின்னா இனிமேல் யாராவது பார்த்தா வாட்ச் ஹவுஸ் வந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணி கிடைக்குமான்னு தெரியல. ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.